ஹலோ ஆல். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான். ரசம், அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் இது வந்து நேற்று வச்ச கீரை குழம்பு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. இந்த குழம்பே இருந்ததுனால நாங்கள் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா குழம்பு செய்யலை, இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு மற்ற பொரியல் அதெல்லாம் வந்து அன்றைக்கி தான் செஞ்சாங்க. அப்புறம் வந்து மைக்ரோவேவில் வந்து அப்பளம் பொரிச்சிக்கிட்டோம், ஆயில் இல்லாமல். அது எப்படின்னு வேணும்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து என்னோடய கசின் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஹாப்பி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நைட் போனோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு 50th பர்த்டே. ஸோ அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் அதுக்கெல்லாம் அப்படியே சைடில் ரெடி பண்ணிகிட்டே லன்ச் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக வெஜ் பிளேட்டை சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்கும். யூஸ்வலாக நான்வெஜ் தான் பிடிக்கும், பட் வெஜ்ஜு சாப்பிட்றதும் அப்பளம் இருந்தால் எந்த ஒரு வெஜ்ஜு ஃபுட்டாக இருந்தாலும் இறங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இது வந்து கார்னேட்டோலேருந்து ஒரு டிஸ்க்கு ப்ரௌனி ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு. அதை டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்துச்சு. டின்னரும் வந்து வீட்லேயே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் அம்மா வந்து பெங்களூர் போனாங்க. ஒரு ரிலேட்டிவ் உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்குறதுக்கு. அதுக்காக முன்னாடி நாளே வந்து கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, இது அந்த சாம்பார் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கும் இதை வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முறுமுறுன்னு தோசை சுட்டு கொடுத்தாங்க, நெய் போட்டு. யூஸ்வலாக வந்து சண்டேஸ் வந்து தோசை முன்னாடி சுட்டு வச்சுருவாங்க ஹாட் பேக்கில், அதை தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி வந்து அடுத்த நாள் பெங்களூர் போகிறதுனால ஏதோ எங்கள் மேலே எக்ஸ்ட்ராவாக பாசம் வந்து முறுமுறுன்னு தோசை ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இந்த சாம்பாருக்கு தோசை செம்மையாக இருந்துச்சு. ஒன்று எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டோம். ஸோ டின்னர் எல்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஷாப் ஓப்பனிங்காக போனோம். ஸோ எனக்கு வந்து இட்லினாலே கொஞ்சம் ஆகாது, ஏன்னே தெரியாது. சின்னதுலேருந்து இட்லி பிடிக்காது, ஆனால் தோசைன்னா நான் சாப்பிட்ருவேன். இதுதான் வந்து அந்த ஷாப் வந்து வில்லிவாக்கம் நாதமுனியில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேக் வெரைட்டிஸில் வந்து நிறைய சாக்லேட்லாம் டிப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஷாப் ஓப்பனிங் நல்லபடியாக முடிஞ்சக்கப்புறம் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு ஷாப் ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாவோட 50th பர்த்டேக்கு நாங்கள் ரோட்லேயே நின்று ஆக்சுவலி இதை வெட்டினோம். ஆக்சுவலி இது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே. ஸோ கடையிலேயே கேக் வெரைட்டிஸ் இருந்ததுனால நாங்கள் பீட்சா கட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 3 பீட்சா வாங்கிட்டு அதையே வந்து நம்ம கேக் கட்டிங் பதிலாக பீட்சா கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ரோட்லேயே நின்று பண்ணோம். இது ஆக்சுவலி ஒரு 11:30 அந்த மாதிரி டைமிங் ஆகிடுச்சு. ஸோ இது மறக்க முடியாத மெமரபுளாக இருக்கும் எங்கள் மாமாவுக்கு, எங்கள் எல்லாருக்குமே. முடிக்கும் போது ரைமிங்கோடு முடிச்சிடலாம். பார்க்கில் இருக்கோம் சீசா, நாங்கள் வெட்டணும் பீட்சா, நீங்கள் எல்லோரும் பரீட்சையில் பாஸா? எப்படி ரைமிங் மாசா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.